ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வெண்டைக்காய் புளிக்குழம்பும் கோவக்காய் பொரியலும் தான். வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்ணதுக்காக தேங்காய் எண்ணெயில் முழு வத்தல், மல்லி, சீரகம், பெருஞ்சீரகம், நல்ல மிளகு, ஒரு இனுக்கு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வறுத்துக்கிடணும். அப்புறம் தேங்காயும் போட்டு நல்லா வறுத்து அதை ஆற வச்சு மிக்ஸியில் அடித்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி குழம்புலாம் பண்ணதுக்கு பொடிகளை பயன்படுத்துறதோடவும் இந்த மாதிரி முழு பொருளை பயன்படுத்தும் போது அதோட டேஸ்ட் வந்துட்டு ரொம்பவுமே மாறுபடும். அதே சட்டியில் எண்ணெய், கடுகு, ஒரு வத்தல் கிள்ளி போட்டிருக்கேன், சின்ன வெங்காயம், 2 மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு வெண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். நல்லா வதங்கினதுக்கு பிறகு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிடணும். இதுக்கு நம்ம அரைச்சி வச்சிருக்க மிளகை இதில் சேர்க்கும்போது அந்த தக்காளிலையும் வத்தல்லையும் சேர்ந்து அந்த ரெண்டையுமே எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த காய்கறியெல்லாம் ரொம்ப வதங்கினதுக்கு பிறகு ஒரு புளி எடுத்து நான் கரைச்சி அந்த காய்கறி கூட ஊற்றி அந்த காய்கறி இந்த புளியில் நின்று நல்லா வேகணும். வெந்ததுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு உள்ள தட்டி நல்லா கொதிக்க அளவுக்கு கிண்டி விட்டுக்கிடணும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பும் போட்டு நல்லா கொதிச்சதுக்கு பிறகு இறக்கணும்னா நம்மளோட டேஸ்ட்டான வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிரும். சிக்கன் குழம்பு போகிற தோற்று போகும் அந்த அளவுக்கு இருக்கும். சைடிஷுக்கு வந்துட்டு கோவக்காய் தான் பண்ணியிருந்தேன். அப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்துட்டு சீனி கிழங்கு தான் ரெடி பண்ணியிருந்தேன். உள்ள காற்றுக்கே மனுஷனால் எலும்பி வர நடமாட முடியலை. அதில் வேற எங்கள் ஏரியாலலாம் இப்போ ரொம்ப காற்றடிக்குது. இனி இந்த ஆடி மாதத்தை என்னென்னு கடக்க போகிறோன்னு நினச்சாலே மனசெல்லாம் பக்குங்குவு. ஏன்னா ரொம்பவுமே கிளைமேட்டு மோசமாக இருக்குது. உங்கள் இடங்கள்லாம் கிளைமேட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.